நீங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு விருந்தோருக்கு பட்டர் செய்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது என்ன மாவுன்னு கேட்டால் சொல்ல மாட்றாங்க. அப்படி எப்படி பட்டர் செய்வது சொல்ல முடியும்? என்ன மாவுன்னு சொல்லு சொல்லு சொல்லுடி. என்ன மாவு? சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிடறதுக்கு மிருதுவாக இருக்கணும் பட்டர் செய்ய ஆரம்பிச்சிருக்கு விருனுடைய அம்மா. நீங்கள் முகத்தை காட்ட வேண்டாமா? இது என்னன்னு மட்டும் சொல்லுங்கம்மா, நாங்கள் எடுத்து போடுறோம். சொல்லுங்கம்மா. அரிசி மாவு 1 கப்பு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் வறுத்த பொரிக்கடலை, அப்புறம் கொஞ்சம் வெண்ணெய். பட்டர் சேவ் வந்து பாப்பாக்கு சாஃப்டா இருக்கிறதுக்காக கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு, அப்புறம் காயம். சொல்ல நான் சரி தம்பி, நீங்கள் எப்படி செய்ய ஃபஸ்ட் டைம் நீ தான் டேஸ்ட் பண்ண போகிற. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும், சரியா? டேஸ்ட் பார்த்து சொல்லணும். நீ சாப்பிட்றத வீடியோ எடுத்து தான் அது தான் போகணும் நாங்கள்லாம். சரி சரி தம்பி, அம்மாவோட சேர்ந்து நீங்கள் சமையல் பண்ணி சமையல் வீடியோ தான் போடணும். ஒன்றே மட்டும் வீடியோ எடுத்து போட்டால் அம்மா திட்டுறா. நம்ம கிச்சனை மாறிடுவோமா? முதல்ல அடுப்பில் கேஸை பற்ற வச்சுட்டு தவா வச்சுக்கோங்க. தவா கொஞ்சம் சூடாகணுன்னு முறுக்கு அந்த குள்ளையில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சொல்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோலாம் சுமாராக தான் இருக்கும். சேவுக்குள்ளே இதை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் சேவுங்கிற சாஃப்டாக வரணுங்கிற ஸ்டார் எடுக்கிறதே கிடையாது. ரவுண்ட் எடுத்தால் தான் சாஃப்டாக வரும். ரவுண்ட் இருக்குல்ல, இல்லை 3 ரவுண்டு தான் பண்ணுவாங்க. அப்படியா? 3னா தனித்தனியாக வரும், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 செப்பரேட்டாக தான் வர போகுது. ஸ்டார்னா மறுபடியும் குத்தும். சரி, 3 எடுத்துருவாங்க. இது ஒன்றும் நாங்கள் புதுசாக போடலை, ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்து அப்புறம் நாங்கள் ட்ரை பண்ண காப்பி அடித்து அதுலேருந்து நாங்கள் மறுபடியும் செஞ்சு பார்க்கும்போது அதில் வீடியோ எடுத்து போடுறோம். சரியா? ரகடு கால் மாதிரி பேசக்கூடாது, காமெடி பேசணும்னா. சரியா தம்பி? இப்போ தூங்கக்கூடாது. இன்னும் நீ தூங்குறதுக்கு 3 மணி நேரம் இருக்கு. அம்மாவுக்கு சேவ் தரேன். என்ன ரொம்ப நீட்டாக பேச ஆரம்பிச்சேன். ரொம்ப பயங்கரமாக பேசுவேன். வீடியோ எடுக்கணும்னா ரொம்ப உனக்கு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்படிதானே? என்னமே நீ என்ன சொன்னாலும் வரும். எல்லாத்தையும் போடுவேன், சென்சார்லாம் பண்ண மாட்டேன். சரி சரி, முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும். சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கணும். தெரியாது. இப்போ எண்ணெய் ஊற்றும் போது இது ஒரு டிப்ஸ், எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் எண்ணெய் கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு உள்ள ஒரு ஜார் புதுசாக வாங்கியிருக்கோம் கடையில். அதை ஓப்பன் பண்ணி காட்டு. அது எப்படி இருக்கும் பாரு. இது அதான் அதை காட்டுறேன். ஓப்பன் பண்ணி காட்டு. இதை ஓப்பன் பண்ணி காட்டேன். இப்படி ஒரு வித்தியாசமான ஜாரு. இது எண்ணெய் வடியாது, வடிஞ்சா உள்ள போயிடும், மறுபடியும் கீழே வடியாது. அதனால ரொம்ப இது பேர் எங்கே வாங்கினேன்? இது பேர் என்ன? அமேசான் வாங்கினது தான். பார்த்துக்கோங்க, எண்ணெய் அவ்வளோ வடியாது, நமக்கு நல்லாயிருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு எண்ணெய் கொதிச்ச பிறகு கொஞ்சம் நேரம் மியூட்டில் போட்டுறேன். எண்ணெய் கொதிச்ச பிறகு நெக்ஸ்ட்டு வரும். என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு. நீ சொல்கிறதெல்லாம் போட்டுருவேன். ஆஃப் பண்ண சொன்னோன்னே ஏன்டா சாவடிக்கிற அதுங்கிற. ஆஃப் பண்ண என்னது? இந்த பட்டர் சேவை முறை டெஸ்ட் பண்ண போகிறது இந்த பாப்பா தான். பாவம், இந்த பாப்பா என்ன பாவம் பண்ணிச்சோ. பட்டர் சாஃப்டாக அமைதியாக இருக்குது. என்ன டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? சரிடா, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? சரி பார்ப்போம். சாப்பிட்டு பார்ப்பல, அடி சாப்பிட மாட்டேன், நடம் பிடிப்பல, அப்போ தெரியும். இல்ல ஐயோ, ஆமாம் வந்துடுச்சு. தள்ளி விட்டாமா. சரி அது என்ன மாவு போட்டு எப்படி உருட்டினேன்? தண்ணியில் தானே
மாப்பெல்லாம் சொன்னேன், ஆனால் எப்படி விட்டுன்னு சொல்லல. தண்ணி தெளிச்சு கொஞ்சம் சாஃப்டாக உருட்டி மாவை வச்சுக்கோங்க. சரி. இதை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. மாவு ரெடி ஆன உடனே சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, குழலுக்குள்ள போட்டாச்சு, குழலுக்குள்ள எடுத்தாச்சு, நல்லா வச்சாச்சு. கையில் ஸ்ட்ரென்த் இருக்கணும். சரி. இப்போ புளியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது சேவு மிச்சமே உள்ளது. அப்படியே சேவ் தானே எல்லாம் காஞ்சிச்சு. சேவ் புளியும் இதெல்லாம் பாப்பா இப்போ ரொம்ப என்ன ரொம்ப ஆர்வமாக எட்டி பார்க்குறாரு. என்ன பாப்பா தம்பி, நீ தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இதோடைய டேஸ்ட் பார்க்குற ஆள் நீ தான் எப்போவுமே எல்லா வீடியோவுக்கும். இனிமேல் சமையல் பண்ணுற எல்லா வீடியோ எடுத்து போடுவேன். அதனால் நீயும் கொஞ்சம் பார்த்துக்கண்ணா. எப்படி இருக்குது? இது சேவு, வீட்டில் பண்ணுற சேவு. பரவாயில்லையா, சேவு மாதிரியே வருது. காரில் பண்ணியிருந்தா இது நல்லா இருக்காது, ஒரு 4 மணி நேரம் ஆகிருக்கும். ரொம்ப ஆர்வமாக பார்க்குறேன் தம்பி. இன்னும் அப்படி பார்க்குறேன். இன்னும் முகம் தெரியுதா கேமராவில்? பார்த்துட்டீங்களா? தம்பி, அது எதுவும் குத்தம் இருந்தால் நீ தான் நடிக்கணும்னா நீ தான் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருக்கிற. ரெடி ஆகிட்டு இருக்குது. இனிமேல் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுப்பேன். அதனால தான் என்னுடைய பொண்டாட்டி வந்து என்ன வாயில் அடிக்க திருப்பரா அப்படி அமைதியாக நல்ல பிள்ளையாக பேசுவா. என்ன கட்டெலாம் பண்ண முடியாது. கட்டா என்ன கட்டுற? சரி. குருனுடைய அம்மா ரொம்ப நல்ல பிள்ளையாட்ட நடிச்சிட்டு இருக்கா அமைதியாக. இல்லைன்னா இந்த டைமில் பக்கத்தில் வந்து என்னால் கிச்சனுக்குள்ள வந்தாலே அடி விடும் எனக்கு. இப்போ அமைதியாக வீடியோ எடுக்கிறோன்னா ரொம்ப சந்தோஷம். என்ன அமைதியாக இருக்கா, சைலண்ட்டாக ஏதாவது பேசு. அவன் பேசி வீடியோ போட நல்லா இருக்கும். வீட்டில் எப்படி பேச்சு பேசுவ? இப்போ பேசுடி. ஓரளவுக்கு வெந்துடுச்சு. சேவு கலர் தான் மாற மாட்டேங்குது, முறுக்கு மாதிரி தெரியுது, பிரிஞ்சு போன முறுக்கு. கடைசி வரைக்கும் சீரியஸாக பார்த்துட்டு இருக்கலாம். பார்ப்போம். என்ன பட்டர் சேவ் வந்து டாப்பில் வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி பிர்னோ பிராண்டுன்னு பட்டர் சேவ் சப்ளை பண்ணப்படும். புது பிராண்டு கிரியேட் பண்ணி வேண்டியதான். தூத்துக்குடியில் சுடலை மார்க்கு கடலை மிட்டாய், சுடலை மார்க்கு சேவ் தான் வாங்கி சாப்பிடுவேன். நல்ல ஒரு பிராண்டு, நம்ம நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஒன்று எடுத்து போட்டால் சொல்லவே இல்லை. வீடியோ எடுக்கும்போது டேஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பா, சொல்லு. இப்போ தான் சேவ் மாதிரி வந்திருக்கு. போதும், இதுக்கு மேலே கருக்க விட்டுறாத. பட்டர் சேவ் வந்துடுச்சு. பட்டர் சேவ் சாப்பிட்றதுக்கு ரெடி. இனிமேல் ஒரு நோட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ண வேண்டியதான். நம்மளும் டெஸ்ட் பண்ணக்கூடாது. அவன் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுக்க முடியல என்னட்டேன்னா நீங்களாம் பண்ணாதீங்க. பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி எங்கள் வீடியோவை. என்ன உடனே வேணுமா? இங்கே பாரு, ஏன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க. என்ன அவ்வளோ வருமா? ஏக்கு பாரு, சூடாக இருக்குடா. இன்னும் அவ்வளோ ஆர்வம், இவ்வளோ இப்போ தான் முடிச்சிருக்கு செஞ்சு. அவ்வளோ ஆர்வப்படக்கூடாது நீ தம்பி. கொஞ்சம் பொறுமையாக இரு, லேசி சூடாகட்டும். பொறுமையாடா.
டேஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா இருக்கா? என்ன வாய் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி போகுது. வீடியோ ஓடுதா பாரு. பரவாயில்ல போல இருக்க. சாப்பிட்றான் துப்பாம. கேட்குறான். என்னடா சாப்பிட முடியும். நல்லா இருக்கா? சக்ஸஸ். அங்கே என்ன கொதிக்குது, கொஞ்சம் ஆஃப் பண்ணுமா இருக்கட்டுமா? சிம்மில் என்ன வச்சுரு. ஏய் என்ன தம்பி, நல்லா இருக்கு போல இருக்கு. ஓகேங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பட்டர் சேவ் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன நிஜமாவே நல்லா இருக்கு போல இருக்கு. வாயில் வைக்குமே தெரியாது. வந்துட்டு வாயில் வைக்க கொடுக்குறேன், கையில் கொடுக்குறேன். அப்படி சாப்பிட்ரு, வாயில் வச்சிரு. நீ வச்சிரு. சரி வாயில் வை. சாப்பிட்டுமா? சாப்பிட்ரு. சாப்பிட்டா சாப்பிடுமா? சாப்பிடு. இல்லைன்னா அப்பாவுக்கு போய்தா. இந்த பாரு, அப்பாவுக்கு தான். ஆமா டேய் வெறுக்குட்டி. கொடுமா. தாடா சிரிக்கிற வரமாட்டியா? விளையாடக்கூடாது. நீ ஆச்சுக்கோ. பட்டுமா வச்சுக்க. நல்லா தான் இருக்குது. இன்னொன்று கூட உனக்கு சாப்பிட்டேன். இந்தா வாங்கி வச்சுக்கமா. வாங்கி வச்சுக்க. கடிச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். வாயில் வச்சு